நாட்டு நலப்பணி திட்டம் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி ஊத்தங்கரை. இங்கே 7 நாள் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இன்று இறுதி நாளான இன்று முகாம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமிற்கு அனுமதி அளித்த நமது வட்டார கல்வி அலுவலர்கள் அனைவருக்கும் எங்களது பயிலகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது இந்த 7 நாட்கள் சிறப்பு முகாமில் செய்யப்பட்டுள்ள களப்பணிகள் மற்றும் கருத்தரங்கள் பற்றி ஒரு முகாம் அறிக்கை வாசிக்கப்பட உள்ளது. முகாம் அறிக்கை: ஊத்தங்கரை ஊராட்சி ஒன்றியம் ஜோதிநகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 2023-24 ஆண்டின் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் தூய்மை பணியில் இளைஞர்கள் பங்கு என்ற பொருளில் சிறப்பாக நடத்தப்பட்டது. இம்முகாமில் 43 மாணவர்கள், திட்ட அலுவலர், ஆசிரியர்கள் உட்பட சுமார் 50 பேர் கலந்து கொண்டனர். நாள் 1/1/2024 முதல் நாள் தொடக்க விழாவில் கல்லூரி முதல்வர் விஜயன் அவர்கள் தலைமை வகித்தார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் ஐயா நாட்டு நலப்பணி திட்டத்தின் அவசியம் குறித்து விளக்கினார். மேலும் துறை தலைவர்கள், பொருளாளர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மாலையில் பள்ளி வளாகம் தூய்மை செய்யப்பட்டு ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 2ஆம் நாள் 2/2/2024 2ஆம் நாள் களப்பணியாக மாணவர்கள் குழுவாக பிரிந்து பள்ளியில் பேட்ஜ் வேலைகள், பள்ளி சுற்றுச்சுவருக்கு வண்ணம் தீட்டினர். கிராமத்தில் உள்ள சாலை மேடு பள்ளங்களை சரி செய்தனர். அன்றைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக ஊக்கமே உயர்வு தரும் என்ற தலைப்பில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு கருத்துரை வழங்கினார். 3ஆம் நாள் களப்பணியாக கோவில் தூய்மை செய்யப்பட்டு மாணவ மாணவிகள் வெள்ளை அடித்தனர். கோவிலில் உடைந்த தரைத்தளம் சரி செய்தனர். 2 படிக்கட்டுகள் கட்டினர். அன்றைய தினமே மதிப்பிற்குரிய யோகா ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு யோகாவின் சிறப்புகள் எடுத்து கூறியதோடு சூரிய நமஸ்காரம், கைப்பயிற்சி, கால் பயிற்சி, கண் பயிற்சி, உடற்பயிற்சிகள், உணவு முறைகள், நீரந்தும் முறைகள் பற்றி மாணவர்களுக்கு எளிய செய்முறை விளக்கங்களை வழங்கினர். அன்றைய தினம் மாலை நிகழ்ச்சியாக திரு எஸ் பிரபு அவர்கள், இளநிலை உதவியாளர், நெடுஞ்சாலைத்துறை, சென்னை அவர்கள் இன்றைய இளைஞர்களின் தேவை என்ன என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு மொபைல் போன்களை ஆக்கப்பூர்வமாக எப்படி பயன்படுத்துவது, துறை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு தங்கள் தனித்திறமையை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் வழிமுறைகள், போட்டித் தேர்வுகள், நேர்முக தேர்வில் அணுகும் முறை, பணம் ஈட்டும் முறை, புத்தகங்களை பயன்படுத்தும் முறை போன்ற பல நல்ல கருத்துக்களை வழங்கினார். 4ஆம் நாள் 4/2/2024 களப்பணியாக மழைநீர் சேகரிப்பு தொட்டியை சீரமைத்து வண்ணம் தீட்டினர். அன்றைய தினமே திரு பிரபு தற்காலிக விரிவுரையாளர், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலைகளை கற்றுக் கொடுத்து பள்ளியில் பழுதடைந்த தண்ணீர் குழாய்கள் மற்றும் மின் சாதனங்களை சரி செய்தனர். அன்றைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திரு லோகேஷ்குமார் விரிவுரையாளர் வேதியியல் அவர்கள் சாலை விதிமுறைகள், உலக அளவில் இந்தியாதான் சாலை விபத்துகள் அதிகமாக நடைபெறும் என்ற தகவலை வழங்கி விபத்துகளை தடுக்கும் வழிமுறைகள், சாலை பாதுகாப்பு சம்பந்தமான படங்களை காண்பித்து விளக்கினார். நாள் 5/2/2024 5ஆம் நாள் களப்பணியாக வகுப்பறை கரும்பலகை கருப்பு வண்ணப்பை அடித்தனர். மேலும் சிறப்பு மருத்துவ முகாமில் சிங்காரப்பேட்டை வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் அன்பரசி முகாமை துவக்கி வைத்து இரத்த தானம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய முறைகள், பச்சை குத்துவதனால் ஏற்படும் தீமைகள் எடுத்துரைத்தார். மருத்துவர் சாய் பிரியா உடல்நலக் கல்வியை பற்றி விளக்கினார். சுகாதார ஆய்வாளர் திரு துரைராஜ் அவர்கள் டெங்கு கொசு படிப்பதன் மூலம் ஏற்படும் காய்ச்சலை பற்றி விவரித்தார். இது பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பெரும் பயனடைந்தது. அதைத் தொடர்ந்து இரத்த பரிசோதனை, பிபி பரிசோதனை, கண் பரிசோதனை, உடல் பரிசோதனைகளை தன்னார்வ மாணவ மாணவிகள் பள்ளி குழந்தைகளுக்கு பரிசோதித்து அறிவுரைகளை வழங்கி மருந்துகளை கொடுத்தனர். இதில் ஜோதிநகர் கிராமத்தில் உள்ள பொதுமக்களும் பயனுள்ளதாக அமைந்தது. மேலும் போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணியானது
திரு வெங்கடேசன் ஊராட்சி மன்ற தலைவர் மருத்துவர் அன்பரசி தலைமையில் ஜோதிநகர் கிராமத்தில் உள்ள சாலை வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அன்றைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக சித்த மருத்துவ மூலிகள் மற்றும் சித்த மருந்துகள் என்ற தலைப்பில் டாக்டர் டி கமலநாதன் அரசு மருத்துவமனை ஊத்தங்கரை அவர்கள் சித்த மருந்துகள், மூலிகை பொருட்கள், வாதம், பித்தம் சம்பந்த பிணிகள் பற்றி விவரித்து மருத்துவ குணங்களை விளக்கினார். மேலும் மாணவ மாணவிகள், பொதுமக்களுக்கு, ஆசிரியர்களுக்கும் கபசர குடிநீர் வழங்கினர். 6ஆம் நாள் 6/2/2024 6ஆம் நாள் களப்பணியாக ஊத்தங்கரை கிரீன் பொன்மலை டிரஸ்ட் உடன் இணைந்து பள்ளியில் மூலிகை தோட்டம் அமைக்கப்பட்டது. மேலும் சுமார் 25 மரக்கன்றுகள் மலைகள் மற்றும் நீர்நிலைகள் அருகில் நடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு